இப்போ இந்த கடலை அப்படியே போட்டு மூலமாக கடந்து நம்ம கொச்சின் போக போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட காரை போட்டில் ஏற்றியாச்சு. அதுவும் நம்ம கார் தான் ஃபஸ்ட்டு இந்த போட்டில். 3 போட்டு ஒன்றா சந்திச்சிருக்கோம். 3 பேரும் ஒன்றா. ஆமாம். இன்னைக்கு டே 2 செராய் பீச்சில் இருக்கோம். ஸோ நம்ம காலையிலேயே வந்து எழுந்திரிச்சிட்டு நேற்று மிஸ் பண்ண அந்த ஹயாக்கிங் போட் அப்புறம் சிக்காரா போட்டு நிறுத்தி வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலைல 6 மணிக்கு 5:30 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பி விட்டேன். ரூம்லேருந்து வெளில வரதுக்கு மணி 7 ஆயிடுச்சு. ஸோ நம்ம கார் பின்னாடி இருக்குது. பின்னாடி ஒரு ஷெட் மாதிரி தெரியுதுல, நாங்கள் டீ குடிச்சிட்டு அப்படி போகலான்ட்டு டீ சொல்லியிருக்கோம். நமக்கு பின்னாடியே வந்து பீச் இருக்குது. காலகட்டத்தில் அமைதியாக இருக்குது. ஸோ அங்கே ஒரு போட்டில் வந்து மீன்லாம் பிடிச்சிட்டு வந்து வலையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. போட்டில் தான் மீன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. வலையிலேருந்து மீன் எடுத்துகிட்ருக்காங்க. பீச் பாருங்கள் அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து செராய் பீச் வந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். அது பெருசாக இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்காக வந்து இந்த ஸ்பேஸ் வந்து வச்சுருக்காங்க போல். போட்டில் இங்கே வந்து ஃபிஷ் அந்த இதெல்லாம் எடுப்பாங்க போல் வலையிலேருந்து. நம்ம காசு அங்கே இருக்குது. கைஸ் இங்கே உள்ள காக்காலாம் ஏர்லேயே வந்து பிஸ்கெட்டை பிடிக்குது. இங்கே பாருங்களேன். டீலாம் குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம போட்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இங்கே தான் நம்ம போட்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்ம நேற்று படல் போட் பண்ணோம். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து சிக்காரா போட் இருக்குது. கயாக்கிங் போட்டு இங்கேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு நார்மலாக நம்ம தனியாக போட்டிங்லாம் வரோன்னா ப்ரைஸ் வந்து கூட வரும். நம்ம இங்கே ஸ்டேயில் இங்கே தங்கி இருக்கிறதுனால ஸோ இதுக்கு எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்து ஒரு சிக்காரா போட்டு, அந்த பெடல் போட்டு, அப்புறம் கயாக்கிங் போட்டு 3மே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும். கைஸ் போட்டில் ஏறி போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ரோடு, இங்கே போட்டு. நீர் நாயா எங்க? அங்க ரோடு போகுது. நம்ம இங்க போட்ல போயிட்டு இருக்கோம். இங்க செராயில பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெத்தட்ல வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய போஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி அங்க நிறைய இடத்துல இருக்கு. அதுல வந்து நைட் வந்து மீன் அந்த வலையெல்லாம் போட்டுட்டு பக்கத்துல வந்து எடுப்பாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த சைடு வந்து நிறைய மூவிலாம் எடுத்துருக்காங்க போல. வினை தேண்டி ஒரு வேலை மூவி இங்கே எடுத்தாங்கங்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் பார்த்தா நல்லா இருக்கு இந்த ரெசார்ட்லாம். இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து கயாக்கிங் போக போகிறோம். கயாக்கிங் போயிருக்கீங்களா 2 பேரும்? போனதில்லை தானே, அப்படியே போகிற மாதிரி தலைப்பு. ஸோ இப்போ எல்லாருமே கயாக்கிங் வந்து போகிறோம். போட்டு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டோம். சிக்காரா போட்டில் இங்கேருந்து அங்கே ரொம்ப தூரம் வரை கூப்பிட்டு போனாங்க. அந்த ஃபிஷ்ஷிங்லாம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் தாண்டி ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் அப் அண்ட் டவுன் கூப்பிட்டு போயிட்டு இங்கே விட்டாங்க. இப்போ கயாக்கிங் வந்து போகிறோம். ரெடி, போகலாம் கைஸ். இப்போ கயாக்கிங் போயிட்டுருக்கோம். 3 போட்டு சூப்பராக இருக்குது. நான், சியாஸ், ராஜ்ப்ரோ அவங்க பொண்ணு, அப்புறம் தினேஷ் அவங்க அப்பா, 3 போட்டில் வந்து போயிட்டுருக்கோம். கயாக்கிங் தான் சூப்பராக. பெடல் போட்டோட இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது ஓட்டுறதுக்கு, நமக்கு ஜாலியாகவும் இருக்குது. 3 போட்டு ஒன்றா சந்திச்சிருக்கோம். 3 பேரும் ஒன்றா. ஆமாம் கைஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஆப்பம், புட்டு, கடலைக்கறி, எக்கறி 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாப்பிட்லாம். இப்போ கைஸ் பீச்சுக்கு வந்து குளிக்க வந்திருக்கோம். ஸோ சேஃப்டிக்கு வந்து அங்கங்கே ஆள்லாம் உட்காந்துருக்காங்க கூடலாம் வச்சுட்டு. இங்கே ஒர்க் பண்ணுறவங்க போல். ஸோ ஃபாரினர்ஸ்லாம் வேறு நிறைய பேர் வந்துருக்காங்க, குளிச்சிட்ருக்காங்க. கைஸ் நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பிட்டு வர வழியில் சாப்பிட்டுட்டு இப்போ வைப்பின்கிற ஒரு இடத்துல இருக்கோம். இப்போ நம்ம ஆலப்புழா போகிறோம். ஸோ நம்ம எப்படி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடலை தாண்டி போகிறோம். அதுவும் போட்டில் வந்து காரை ஏற்றிட்டு போகிறோம். ஃபஸ்ட் டைம் வந்து காரை போட்டில் ஏற்றிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஆசை பைக்கெலாம் ஏற்றிட்டு போகணுன்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இப்போ இந்த கடலை அப்படியே போட்டு மூலமாக கடந்து நம்ம கொச்சின் போகிறோம். அங்கே உள்ள பைக்ஸ் எல்லாமே அந்த லைனில் போகணும் போல், கார் எல்லாம் இந்த லைனில் போகணும் போல், தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் போட் வரலன்னு நினைக்கிறேன். வந்த பிறகு நம்ம ஏறி போகணும். நம்ம காருக்கு வந்து டிக்கெட் ஏதாச்சு. ஒரு காருக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஒரு காருக்குன்னு இல்லை, காரோட மாடலை பொறுத்து. பலினோக்கு 50 ரூபா. ஸோ இந்த கார்ஸ்லாம் வந்து போட்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கு. அந்த தூரத்தில் வந்து நிறைய போட்ஸ்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து காரை வந்து போட்டில் ஏற்றிட்டு போக போகிறோம். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பைக்கில். நம்ம இப்போ காரில் போகிறோம். நமக்கு வந்து டிக்கெட் கொடுக்கணும் போல். வெயிட் பண்ண சொல்றாங்க. வெயிட் பண்ணுமா? சொன்னாங்க, கை காமிச்சாங்க. ஆமா கைஸ், அந்த இந்த போட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு போல் கார்லாம். ஸோ அதனால்
நம்ம காரை மட்டும் லாஸ்ட்டாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டாக நிற்கிறோம் அடுத்த போட்டுக்கு. நம்ம பின்னாடி வந்து நிறைய காசு நிற்கிது. பைக்ஸில் அந்த மீதி உள்ள ஸ்பேஸில் பைக்லாம் ஏற்றுறாங்க. கைஸ் நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டாக நிற்கிறோம். நமக்கு நிறைய கார்ஸ் நிற்கிது. இந்த போட்டில் ஒரு 5-6 கார் வந்து ஏறிடுச்சு. மீதி உள்ள ஸ்பேஸில் பைக்கெலாம் ஏற்றிட்டு இருக்காங்க. ஸ்பேஸ் ஃபுல்லானதும் இங்கே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம காரை வந்து முன்னாடி போவோம். ஸோ எனக்கே கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் வந்து காரை இதில் ஏற்றிட்டு போகிறதுக்கு. நிறைய போட்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பாருங்கள், அங்கெல்லாம் போட்லாம் போகுது. அங்கே ஒரு போட், பெரிய போட் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி போட்லாம் போயிட்டு வந்துட்டுருக்கு. நம்ம கார் ஃபர்ஸ்ட்டில் நிற்கிது. கைஸ் இப்போ அடுத்த போட்டு வந்துடுச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்புன போட்டு அங்கே தூரத்தில் நிற்கிது பாருங்க. அந்த கரையில் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் வரும் போல். இந்த மாதிரி 2 ஷிப் மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கு. இங்கே இது போகும்போது அப்படி யூ-டர்ன் பண்ணி அங்கே போய் நிப்பாட்டிடுவாங்க போல். ஸோ அந்த காசில் இறங்கி வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்து நம்ம தான் போகணும். இல்லை இறங்கி வந்த பிறகு ஃபஸ்ட் டைம் நம்மளோட காரை போட்டில் ஏற்றியாச்சு. அதுவும் நம்ம கார் தான் ஃபஸ்ட்டு இந்த போட்டில். ஓகே ஓகே. நம்ம காரை போட்டில் ஏற்றிட்டோம். நமக்கு பின்னாடி எல்லா காரும் வந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கார் நம்ம தான். கைஸ் போட்டு கிளம்பிருச்சு. தண்ணியில் மிதந்து போயிட்டுருக்கோம் காரில். ப்ரோ இறங்கி வீடியோ எடுத்துட்டு இருக்க ராஜு ப்ரோ. கைஸ் இப்போ கரைக்கு வந்துட்டோம் நம்ம. இப்போ ஆலப்புழா வந்தாச்சு. ஃபினிஷிங் பாயிண்ட் ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து போட் ஹவுஸ் தேடிட்டு இருக்கோம். இங்கே ஒருத்தவங்க கூட்டு போயிட்டுருக்காங்க போட் ஹவுஸ் காட்டுறன்ட்டு. நிறைய போட்ஸ்லாம் நிப்பாட்டியிருக்காங்க போட் ஹவுஸ்லாம். இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ பார்த்து புக் பண்ணிடலாம். கைஸ் இப்போ இந்த போட் தான் பேசியிருக்கோம். இதில் வந்து 6 ரூம் இருக்குது. நம்ம 4 ரூம் எடுக்க போகிறோம். இதில் எத்தனை ரூம் எடுத்தாலும் அதே காஸ்ட்டு தான். இது வந்து நம்ம இப்போ 14,000 ரூபாய்க்கு வந்து பேசியிருக்கோம். 14,500. இதில் நைட்டு டின்னரு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும். ஸோ இந்த போட்டில் தான் போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தது 3 ரூம் உள்ளது. அது 11,500 சொன்னாங்க. இது 14,500. நம்மளோட போட்டு வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ ஆனந்தா வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம உள்ளே போயிட்டு போட்டை சுற்றி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட போட்டோட ஹால். இங்கே ஒரு 4 சோஃபா இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். இங்கேயும் ஏசி இருக்குது. ஸோ ஆனால் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. ஏசி எந்த ரூம்லேயுமே இன்னும் ஒர்க் ஆகலை. ஏன்னா இங்கே எங்கேயோ போய் ஒரு வில்லேஜுக்கு போகலாம். அங்கே தான் பவர் வருமா, அங்கே கனெக்ஷன் கொடுப்பாங்களாம். கீழே மொத்தம் 4 ரூம் இருக்குது. இது வந்து தினேஷ் ரூம். இங்கே காமன் வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இது எங்களோட ரூம். ஒரு ரூம் மட்டும் சுற்றி காட்டுறவங்களுக்கு. ஸோ இதுதான் இப்படி தான் இருக்குது ஒரு ரூமு. எல்லா ரூமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. வித் ஏசி ஒரே ஒரு ஃபேன். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுது. ஏசி வந்து அங்கே போய்ட்டு கனெக்ஷன் கொடுப்பாங்க. ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஸோ ரெஸ்ட் ரூமே காட்டிட்டேன். நல்ல ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸோ அட்டாச் பாத்ரூமோட வந்துடும். எல்லா ரூம்லேயுமே வந்து அட்டாச் பாத்ரூம் தான். காமன் பாத்ரூமே கிடையாது. எல்லாமே அட்டாச்சு தான். இப்போதைக்கு வந்து ஜென்ரேட்டரில் ஓடிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது. இங்கே வந்து கிச்சன். ஸோ கிச்சனில் வந்து நமக்கு நைட் ஃபுட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ டைம் வந்து 10:40 ஆயிடுச்சு. நம்ம வந்ததே லேட்டு தான். இப்போ 9:30 தான் உள்ளே வந்தோம். அதனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு நான் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இங்கே 2 ரூம் இருக்குது. இந்த போட்டில் மொத்தம் 6 ரூமு. மேலே 2 ரூம் ராஜ்புரம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இங்கே காமனாக பால்கனியில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே டைனிங் ஏரியா மேலே வச்சுருக்காங்க.
ஸோ இங்கேயுமே ஏசிலாம் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசிலாம் இருக்குது. எந்தெந்த இடத்துல ஏசி ஒர்க் ஆகுண்டா அங்கே போனால் தெரியும். நம்ம மக்கள்லாம் இங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க வெளியில். அவருக்கு லாங் எடுக்கிறாரு. ஹாய் விஎஸ் அல்டிமேட் பேரை சொன்னா 500 வியூ சேர்த்து வரும். வேண்டாம் விடுங்க. பாய் பாய். எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ மார்னிங் தான் இந்த வியூலாம் நல்லாயிருக்கும். மார்னிங் பார்ப்போம். போட்டை சுற்றி கட்டிடுற போட் நல்லாயிருக்கு. ஸோ இந்த போட்டுக்கு நம்ம கொடுத்த ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? மார்னிங் சொல்கிறேன்.